லைஃப்ல முதல் களம் அமையுது உங்களுக்கு? முதல்ல வந்து மாடு ஓட்டையில் கரெக்டாக வந்து எனக்கு வந்து 12 வயசு. மாடு ஓட்டி ரெடி பண்ணி எல்லாம் கொண்டு போயிருந்தேன். கொண்டு போயில எங்கள் உள்ளூர் பந்தயம் போயிருக்கல. எங்கள் அப்பா அண்ணன் கூப்பிட்றாங்க. அவருடைய மகனே வாரப்பூர் கருப்பையான்னு சொல்லி, அவருடைய மகனே நீ சின்ன பிள்ளையா இருக்கடா, விழுந்துடா, இறங்கடான்னு சொல்லி இறக்கி விட்டது. அழுதுகிட்டு கண் கலங்கிட்டாங்கன்னு நின்னேன். நல்லா அப்படி பண்ணிட்டார் நம்மளை இவ்வளோ ஆசைப்பட்டு வந்தோம்னு. அப்புறம் மறுபந்தம் ரெடி பண்ணி கொண்டு போய் இந்த தம்பி அம்மா கொண்டு போகலான்னு சொல்லி அரிமளம் கொண்டு போனோம். இங்கேருந்து எங்கள் மாமாட்டு உள்ளூர்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்ட மாட்டை நைட்டு நைட்டாக பிடிச்சி அரிமளங்கிற காட்டு ரோட்டில் கொண்டு போனோம். கொண்டு போயிட்டு சாயந்தரம் ஆயிடுச்சு ரேஸ் ஓட்ட. அப்போ சாயந்தரத்தில் முதல் சீட்டு விழுந்துச்சு. முதல்ல அவருக்கு நான் பின்னோட்டியாக அந்த ஒரு மாடு படுத்தமாக குத்தம் என்ன தவிர யாரும் பிடிக்க முடியாது. அதுக்காண்டி பயந்து அவரையுமே குத்திடும். அதனால் என்ன நீ பின்னாடி உட்காந்துக்கடா தம்பி, தைரியம் உட்காந்துக்கடா. நான் உட்காந்து ஒரு இடம் கூட இறங்கல. முதல் சீட்டு மாடாவே போயிட்டு மாடாவே எங்கள் சித்தப்பாமா என் கணபதி அண்ணன் சொல்லி எங்கள் நல்ல கபடி பிளேயர் இல்லை அவங்க திருப்பி மாட விட்டாங்க. மாடை போய் மாடை வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வந்து மாலை கட்டி துண்டு கட்டி வீட்டுக்குள்ள வந்தேன். எங்கள் அம்மா வீட்டுக்குள்ள வரக்கூடாது, நீ வந்து ரேஸ் விட்டு வெளில போட்டு அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டாங்க. ஒரு மாமா என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. அவங்க வந்து தங்கச்சி இனிமே அப்படி பண்ண மாட்டாதா, தம்பி சோறு விடு திட்டாத பிள்ளை அப்படின்னு சொல்லி வீட்டில் விட்டு போனாங்க. அது வந்து மறுபடியும் பயந்துக்கிட்டு ஒரு வருஷம் ரேஸ் ஓடாமல் இருந்தாங்க. அப்புறம்